லிம் குவான் எங் லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணையில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியான டத்துஸ்ரீ ஜி ஞானராஜாவின் வீட்டை உடைத்து புகுந்த கொள்ளையர்கள் அவ்வீட்டில் இருந்து 3 லட்சம் ரிங்கேட் மதிப்புள்ள விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். இந்த சம்பவத்தை புத்தாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் இன்று உறுதிப்படுத்தினார். அவ்வீட்டில் இருந்த ரகசிய கண்காணிப்பு கருவியில் பதிவான காணொலியை ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழியை அடையாளம் காணும் நடவடிக்கையில் விசாரணை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் அவ்வீட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களின் விவரங்களை அவர் வெளியிட மறுத்துவிட்டார். அந்த பொருட்களின் மதிப்பு சுமார் 3 லட்சம் ரிங்கேட் மதிப்புள்ளது என தங்களிடம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். தனது கட்சிக்காரர் கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஞானராஜாவின் வழக்கறிஞர் டத்து ஆர்த்தி ராஜசேகரன் நேற்று கூறியிருந்தார். இந்த கொள்ளையின் போது ஒரு வர்த்தகருமான ஞானராஜாவை மிரட்டிய ஆடவர் கும்பல் ஒன்று ஹீரோவாக செயல்படாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கும்படி அவரிடம் கூறியதையும் ராஜசேகரன் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இந்த கொள்ளை சம்பவத்தின் போது தனது வாயில் அடிபட்டதோடு ரத்தம் வழிந்ததாக செய்தியாளர்களிடம் ஞானராஜா கூறியிருந்தார். அதோடு வாயை திறக்காதே, என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா என்றும் கொள்ளையர்கள் கேட்டதாகவும், தாக்குதல் நடத்தியவர்கள் திருடுவதை விட மிரட்டல் விடுப்பதில் அதிக கவனம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புத்தாலிஞ்சயாவுக்கு அருகே உள்ள ஞானராஜாவின் வீட்டிற்குள் நுழைந்த 10 பேர் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது.